கிட்டத்தட்ட 2007 கேஸ் வண்டி ஓட்டுறோம் எல்பிஜி. இப்போ இந்த மாதிரி தட்டுப்பாடு இருக்குது. இது தமிழ்நாடு அரசு முடிவு எடுக்க மாட்டேது, இந்திய அரசு முடிவு எடுக்க மாட்டாங்க. இதனால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. ஒரு சவாரி போகுது, இது யாரும் செப்படுறதுக்கு ஆள் கிடையாது. மினிமம் 62 ரூபா இருந்த கேஸ் இன்னைக்கு 84 ரூபா தான் இந்த பங்கு. சூப்பர் வேரபிளாக போனீங்கன்னா 100 ரூபாய் வருது. எங்களால் கட்டுப்படி ஆகலை. எதுவும் எங்களுக்கு கஸ்டமர் 10 ரூபா ஏற்றி கேட்டாலும் திட்டுறாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காணுன்னா எங்களுக்கு ஆட்டோ தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டவங்களாம் ரொம்ப ஆட்டோ ஓட்டி எங்களால் மின் வர முடியல. இதுக்கு ஏதாவது வழி காட்டினீங்கன்னா போதும். 68 ரூபா விற்றுது, இப்போ 94 ரூபா ஆச்சு கேஸு. சில இடத்துல 100 ரூபா 10 லட்சத்துக்கு 100 ரூபாய் விற்கிறாங்க. இது வரைக்கும் யாரும் ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் கேட்க மாட்டுது, இந்திய அரசாங்கம் கேட்க மாட்டுது. இந்த இப்போ ஆஃபீஸ் டைமு, இப்போ அந்த சவாரியில் போய்த்துல எங்களுக்கு இது கூடுதலாக விலையை எக்ஸ்ட்ரா 20 ரூபாய் வாங்குறாங்க. எங்கள் பிரச்சனை இது யாரும் கேட்க மாட்டாங்க. தமிழ்நாடு கேட்கும் போது இந்திய அரசாங்கம் கேட்க மாட்டாங்க. அதுக்கு வேண்டி ஒன்று வேலையும் நீங்கள் பார்த்து வேண்டாம் போயிட்டு. எங்களுக்கு இந்த வருமானத்தில் சுத்தமாக பாதி கிடைக்குப்பா. எங்கள் குடும்பத்தை ஓட்டுறதே பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா எங்களுக்கு வந்த வருமானம் கிடைக்கிறது 1000 ரூபாய், கேஸுக்கு 500 ரூபா போயிடுது. அப்போ நாங்கள் வாடகை, எங்கள் பிள்ளைகளை பார்க்கணும், சொந்த பந்தம் பார்க்கணும், எங்களால் முடியல. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காட்டினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஐயா. நல்லபடியாக எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க.